வணக்கம். இப்போ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு குரூப் 4 மற்றும் குரூப் 2A எக்ஸாமுக்கு பிசிக்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பிசிக்ஸ்ல பார்த்தோம்னா பிசிக்ஸ் தமிழ்ல இயற்பியல் பாடங்களை எப்படி படிக்கிறது, எளிய முறையில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய வழிகள் சொல்ல போறோம். எப்படி படிக்கலாம் பாருங்க. சிலபஸ்ல நிறைய கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் படிக்கவே கூடாது. என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்களோ அந்தந்த டாபிக்கை தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ் அப்படின்னு டாபிக் கொடுப்பாங்க. யூனிவர்ஸ் இதுல இருந்து கொஸ்டினே கேட்க மாட்டாங்க, அதனால இந்த டாபிக் படிக்கக்கூடாது. உங்க சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் இருக்கும். தமிழ்ல பேரண்டத்தின் அமைப்பு, இதுல கொஸ்டின்ஸ் அவ்வளவா கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டா கொஸ்டின் கேட்கறது ரேர், அதனால இதை இப்ப படிக்க கூடாது. கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகமா கேட்கக்கூடிய டாபிக் படிச்சுட்டு மீதி உள்ள டாபிக் படிக்கலாம். நெக்ஸ்ட் ஜெனரல் சயின்டிபிக் லா, பொது அறிவியல் விதிகள் பத்தி கொடுத்திருப்பாங்க, இதுவும் படிக்கக்கூடாது, அப்புறமா படிச்சுக்கலாம். ஏன்னா கொஸ்டின் ரேரா தான் கேட்பாங்க, கொஸ்டின் அதிகமா கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ், தமிழ்ல கண்டுபிடிப்புகளும் உண்மைகளும், இதுலயும் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் கிளாசரி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, அந்த டாபிக் படிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் மேட்டர், இந்த டாபிக்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் அதிகமா வராது. இதெல்லாம் தேரியா இருக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம், அதனால இந்த 4 டாபிக்கும் இப்போ படிக்க தேவையில்லை, அப்புறமா படிச்சுக்கலாம். அதாவது பிசிக்ஸ்ல உள்ள மீதி டாபிக் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டாபிக் எல்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்களேன், என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டிய பிசிக்ஸ் எடுத்தோன்னே ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம படிக்க வேண்டிய டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா பிசிக்கல் குவான்டிட்டி யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். தமிழ்ல இயற்பியல் அளவீடுகள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அலகுகள், இந்த டாபிக் தாங்க படிக்கணும். அப்ப இயற்பியல்ல நீங்க படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் டாபிக் பிசிக்கல் குவான்டிட்டி யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், இதான் படிக்கணும். ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இதுல இருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ அந்த கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா யூனிட்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உந்தத்தின் பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப நீங்க இதுல படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா, இதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்னா 7 அடிப்படை அலகுகள். இதுல படிக்க வேண்டியது 7 அடிப்படை அலகுகள் படிக்கணும். அடிப்படை இங்கிலீஷ்ல ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் படிக்கணும். 2 துணை அலகுகள் படிக்கணும். துணை இங்கிலீஷ்ல சப்ளிமெண்டரி யூனிட்ஸ். ரிமைனிங் 22 வழி அலகுகள் படிக்கணும். வழி இங்கிலீஷ்ல டிரைவ்டு யூனிட்ஸ் படிக்கணும். டிரைவ்டு யூனிட்ஸ், இவ்வளவுதாங்க நீங்க படிக்க வேண்டியது. இதுல 1 by 1 படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். இப்ப 7 அடிப்படை அலகுகள் என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் 2 துணை அலகுகள், அதுக்கப்புறம் மீதி 22. இதுல முக்கியமா படிக்க வேண்டியது 22 டிரைவ்டு யூனிட்ஸ். எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் படிக்கிற மெத்தட். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 7 அடிப்படை அலகுகள்ல நமக்கு தெரியும் நீளம் அப்படின்னா இதோட யூனிட் என்ன வரும், லென்த்தோட யூனிட் மீட்டர். அதுக்கப்புறம் நிறை செகண்ட் ஒன் நிறைனா இங்கிலீஷ்ல மாஸோட யூனிட் கிலோகிராம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் காலம், இங்கிலீஷ்ல டைமோட யூனிட் டெம்பரேச்சர். ஓகேவா? சாரி, டைமோட யூனிட் செகண்ட்ஸ். டைம் அப்படின்னாவே என்ன ஞாபகம், செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வெப்பநிலை அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு ஞாபகம். டெம்பரேச்சர், வெப்பநிலைனா டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு என்ன யூனிட் சொல்லலாம் அப்படின்னா, டெம்பரேச்சர் அப்படின்னா கெல்வின். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட், வெப்பநிலையோட எஸ்ஐ யூனிட் கெல்வின், கேபிட்டல் கே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் மின்னோட்டம் இங்கிலீஷ்ல கரண்டோட யூனிட் ஆம்பியர். கரண்டோட யூனிட் ஆம்பியர், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொருளின் அளவு. இங்கிலீஷ்ல அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்.
பொருளின் அளவு. இதோட யூனிட் மோல்னு சொல்றாங்க. மோல், பொருளின் அளவு மோல். தென் 7th one ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு இதோட யூனிட் கேண்டிலா, லைட் இன்டென்சிட்டி இல்லனா லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். ஒளிச்செறிவின் SI அலகு கேண்டிலா, CD அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதாங்க 7 அடிப்படை அலகுகள். நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. இந்த 7மே அடிப்படை அலகுகள். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துணை அலகுகள் பார்க்க போறோம். துணை அலகுல 2 துணை அலகுகள் இருக்கு. 2 துணை அலகுகள். ஃபர்ஸ்ட் துணை அலகு என்னன்னா தலக்கோலம் அப்படின்னு கேட்பாங்க. துணை அலகுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தலக்கோலம். தலக்கோலம் இங்கிலீஷ்ல பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள். இதுக்கு என்ன யூனிட் சொல்லுவாங்க அப்படின்னா ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியன். தலக்கோலத்தோட யூனிட் ரேடியன். ரேடியம் இல்லைன்னா ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். தென் திண்மக்கோலம், செகண்ட் ஒன் திண்மக்கோலம். திண்மக்கோலம் இதோட யூனிட் இங்கிலீஷ்ல திண்மக்கோலம்னா சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள்னா ஸ்டிரேடியன். ஸ்டிரேடியன். திண்மக்கோலம்னா சாலிட் ஆங்கிள், ஸ்டிரேடியன் சொல்லலாம். தலக்கோலம்னா ரேடியன், திண்மக்கோலம்னா ஸ்டேடியன். இவ்வளவுதாங்க அந்த கான்செப்ட். ஃபாலோ பண்ண முடியுதா? அப்போ அடிப்படை அலைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 7 அடிப்படை அலைகள். துணை அலைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 2 தான். தலக்கோலமும் திண்மக்கோலமும். அப்ப தலம்னா பிளேன் ஆங்கிள், இதோட யூனிட் ரேடியன். திண்மக்கோலம்னா சாலிட் ஆங்கிள், இதோட யூனிட் ஸ்டேடியன். அடுத்து நம்ம பார்க்க போறது பரிமாண வாய்ப்பாடு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அடுத்து இந்த 11th புக்ல இருக்கு. புது 11th புக்ல பரிமாண வாய்ப்பாடு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பரிமாண வாய்ப்பாடு. பரிமாண வாய்ப்பாடு பாடு எப்படி எழுதலாம் அப்படின்னு கவனிங்க. பரிமாண வாய்ப்பாடு இங்கிலீஷ்ல டைமென்ஷனல் ஃபார்முலா. ஃபார்முலா டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ நீளம். நீளம்னா இங்கிலீஷ்ல லென்த்தா. லென்த்தோட யூனிட் என்னது? மீட்டர். இப்போ இதுக்கு பரிமாணம் என்ன கொடுக்கணும்னா இப்போ மீட்டர் எதை அளக்க பயன்படுது? லென்த். அதனால கேபிட்டல் எல் கொடுக்கணும். நீங்க மீட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க கேபிட்டல் எல் கொடுக்கணும். இதுதான் பரிமாணம். நெக்ஸ்ட் நிறை. நிறைனா இங்கிலீஷ்ல மாசா. மாஸ். மாஸோட யூனிட் என்ன? கிலோகிராம். கிலோகிராம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க கேபிட்டல் எம் கொடுக்கணும். கேபிட்டல் எம். இதுதான் பரிமாணம். நெக்ஸ்ட் காலம். காலம்னா இங்கிலீஷ்ல டைம். ஓகேங்களா? டைமோட யூனிட் செகண்ட். செகண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க வந்து டி கொடுக்கணும். இதுதான் LMT பரிமாணம். இதை தவிர மத்த எல்லா பொருள்களுக்கும் டைமென்ஷனல் சேமா தான் வரும். அதே மாதிரி தான். இப்ப ஆம்பியரோட டைமென்ஷனல் ஆம்பியர் தான். கேண்டிலாவோட டைமென்ஷனல் கேண்டிலா தான். அதே மாதிரி சேமா தான் வரும். ஃபாலோ பண்றீங்களா? அப்போ நீளத்தோட டைமென்ஷனல் ஃபார்ம்லா L, நிறையோட டைமென்ஷனல் ஃபார்ம்லா M, காலத்தோட டைமென்ஷனல் ஃபார்ம்லா T. எல்லாமே கேபிட்டல்ல கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன படிக்க போறோம் அப்படின்னா டிரைவ்டு யூனிட்ஸ் பத்தி படிக்க போறோம். பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய டாபிக் இந்த டாபிக் தான், டிரைவ்டு யூனிட்ஸ். இந்த டிரைவ்டு யூனிட்ஸ் படிச்சோம்னா மத்த பிசிக்ஸ் ஃபுல்லா படிச்சது மாதிரி ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டிரைவ்டு யூனிட்ஸ் பாருங்க. படிக்கும்போது அதுல 1 by 1 படிக்கணும். இந்த டேபிளேஷன் பத்தி படிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பரப்பு கொடுத்திருப்பாங்க. பரப்பு இங்கிலீஷ்ல ஏரியா. ஏரியாவுக்கு நமக்கு யூனிட் தெரியும். என்ன ஏரியாவுக்கு யூனிட்? நீளம் இன்டு அகலம், லென்த் இன்டு பிரெத். இதுக்கு யூனிட் எப்படி எழுதலாம் அப்படின்னா நீளம் இன்டு அகலம் மீட்டர் ஸ்கொயர் எழுதலாமா? எழுதலாம் மீட்டர் ஸ்கொயர்னு. தென் இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன எழுதணும்னா L ஸ்கொயர் எழுதணும். அவ்வளவுதான். அப்போ பரப்புக்கு டைமென்ஷன் ஃபார்முலா L ஸ்கொயர். ஃபாலோ பண்றீங்களா? நெக்ஸ்ட் கன அளவு பருமன். கன அளவு பருமன் இங்கிலீஷ்ல கன அளவு சொல்லுவாங்க, இல்லைன்னா பருமன் சொல்லுவாங்க, இல்லைன்னா வால்யூம். இங்கிலீஷ்ல வால்யூம். இதோட யூனிட் நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம். அதாவது LBH. அப்ப இதுக்கு யூனிட் என்ன சொல்லலாம் அப்படின்னா மீட்டர் கியூப்னு சொல்லலாமா? யூனிட்னா அலகு. டைமென்ஷனல் என்ன சொல்லலாம்? L கியூப் சொல்லலாம். டைமென்ஷனல் யூனிட் ஃபாலோ பண்றீங்களா? டைமென்ஷனல் L கியூப் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடர்த்தி. அடர்த்தி இங்கிலீஷ்ல டென்சிட்டி.
அடர்த்தி டென்சிட்டி. டென்சிட்டி என்னன்னா அதாவது நிறை பை பருமன் ஃபார்முலா. நிறை பை பருமன் இங்கிலீஷ்ல மாஸ் பர் வால்யூம் பருமன். இப்ப நிறையோட யூனிட் கிலோகிராம், வால்யூம்க்கு மீட்டர் கியூப். இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எம் எல் கியூப். எல் கியூபுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா கிலோகிராம்னா எம் கொடுக்கலாம், மீட்டர்னா எல் கொடுக்கலாம். எல் கீழே இருக்கு அதனால மைனஸ் கியூப் கொடுக்கணும். எல் மைனஸ் கியூப். ஃபாலோ பண்ணீங்களா? எம்எல் மைனஸ் கியூப். எல் மைனஸ்ல இருக்கு அதனால கீழே இருக்கு மைனஸ் கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட் மின்னோட்ட அடர்த்தி கரண்ட் டென்சிட்டி. மின்னோட்ட அடர்த்தி. மின்னோட்ட அடர்த்தி இங்கிலீஷ்ல கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மின்னோட்டம் பை நீளம் தான் வரும். இங்க பரப்பு வராது. மின்னோட்டம் பை மின்னோட்டம் பை பரப்புன்னு வரும், பருமன் வராது, வால்யூம் வராது. மின்னோட்டம் பை ஏரியா. அப்ப மின்னோட்டம்னா ஆம்பியர் யூனிட், ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். அப்ப டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி இருந்ததுன்னா ஆம்பியர் ஏன் தான் இருந்தணும், மீட்டர் ஸ்கொயர் கீழே இருக்கு அதனால எல் மைனஸ் 2 இருந்தது. அவ்வளவுதான். இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? பரப்பு, கன அளவு, அடர்த்தி, மின்னோட்ட அடர்த்தி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து திசை வேகம் இங்கிலீஷ்ல வெலாசிட்டி. திசை வேகம் இங்கிலீஷ்ல வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா திசை வேகம் இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி பை காலம் இங்கிலீஷ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம். இதோட யூனிட் எப்படி எழுதுறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா மீட்டர், டைம்னா செகண்ட். அப்ப டைமென்ஷன் ஃபார்முலா என்ன எழுதுறோம்னா எல், மீட்டருக்கு பதிலா எல்னு எழுதணும், செகண்ட்னா டீன்னு எழுதணும், எல்டி மைனஸ் 1. இவ்வளவுதாங்க டைமென்ஷன் ஃபார்முலா, எல்டி மைனஸ் 1. டவுட் இருக்கா? அடுத்து கோண திசை வேகம் இங்கிலீஷ்ல ஆங்குலர் வெலாசிட்டி. கோண திசை வேகம். கோண திசை வேகம் இங்கிலீஷ்ல ஆங்குலர் வெலாசிட்டி. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கோண இடப்பெயர்ச்சி பை காலம் இங்கிலீஷ்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லலாம்னா ஒமேகான்னு சொல்லலாம், டைம்னா செகண்ட் சொல்லலாம். ஒமேகாக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது அதனால செகண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கு, டி மைனஸ் 1. ஃபாலோ பண்ணீங்களா? அப்ப கோண திசைவேகத்துக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும்? டி மைனஸ் 1. டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் முடுக்கம். முடுக்கம் இங்கிலீஷ்ல ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலானா திசை வேகம் பை காலம் இங்கிலீஷ்ல வெலாசிட்டி பர் டைம். வெலாசிட்டியோட யூனிட் என்னன்னா மீட்டர் பர் செகண்ட், டைமுக்கு என்ன யூனிட்னா செகண்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. அப்ப மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும்னா எல்டி மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? எல்டி மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் கோண முடுக்கம். கோண முடுக்கம். கோண முடுக்கம் இந்த ஃபார்முலால இருந்து எப்படி வேணாலும் ஒவ்வொரு எக்ஸாம்லயும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா கேட்பாங்க. நீங்க அதனால அந்த ஃபார்முலாஸ மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னு கவனிச்சிட்டீங்கன்னா ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கோண முடுக்கம்னா ஆக்சுவலா முடுக்கம்னா திசைவேகம் பை காலம், கோண முடுக்கம்னா கோண திசைவேகம் பை காலம். கோண திசைவேகம் பை காலம் இங்கிலீஷ்ல ஆங்குலர் வெலாசிட்டி பர் டைம். ஆங்குலர் வெலாசிட்டி ஆல்ரெடி பார்த்திருக்கோம். என்ன வரும்? ஒமேகா பர் செகண்ட் தான் ஆங்குலர் வெலாசிட்டி. பர் ஒரு செகண்ட் வரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணா ஒமேகா பர் செகண்ட் ஸ்கொயர்டு வரும், செகண்ட் ஸ்கொயர். டைமென்ஷன் ஃபார்முலா ஒமேகாவுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப டி மைனஸ் 2 மட்டும்தான் வரும். அப்ப கோண முடுக்கத்துக்கு சொல்லுங்க, கோண முடுக்கத்துக்கு டி மைனஸ் 2. கோண திசைவேகம்னா டி மைனஸ் 1. இவ்வளவுதாங்க அந்த ஃபார்மேட். ஃபாலோ பண்றீங்களா?
நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து என்ன ஃபார்முலா அப்படின்னா விசைக்கு ஃபார்முலா பார்க்க போறோம். விசைக்கு முன்னாடி உந்தம், இது படிச்சுட்டு அது படிச்சா ஈஸியா இருக்கு. உந்தம் இங்கிலீஷ்ல மொமெண்டம். மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலானா, மொமெண்டம் இந்த கான்செப்ட் பாருங்க. மொமெண்டம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நிறை இன்டு திசை வேகம். நிறை இன்டு திசை வேகம். திசை வேகம் இங்கிலீஷ்ல மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்போ மாஸ் எப்படி சொல்லலாம், யூனிட் சொல்லலாம் அப்படின்னா கிலோகிராம் சொல்லலாம். வெலாசிட்டினா மீட்டர் per செகண்ட் சொல்லலாம். அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதுறது, கிலோகிராம் என்ன எழுதலாம் m, மீட்டர் என்ன எழுதலாம் l, செகண்ட் எப்படி எழுதலாம் t-1, ml t-1. இவ்வளவுதாங்க உந்தம். உந்தத்தை எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய திசையில உந்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு குடத்துல தண்ணீர் ஒரு குடத்துல எடுத்துட்டு போறோம்னா நிறைய திசையில திரும்பும் போது உந்துல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய திசையில உந்துது. இது மாதிரி படிச்சோம்னா எக்ஸாம் ஹால்ல கேட்டாங்கன்னா மறக்காத. இது குரூப் 1ல கேட்டிருக்காங்க, உந்தத்தின் பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம குரூப் 4ல ஈஸியா கேட்பாங்க. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா விசை பார்க்க போறோம். விசைனா இங்கிலீஷ்ல ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் பார்க்க போறோம். ஃபோர்ஸ் கவனிங்க. ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, நிறைய முடுக்குனா முடுக்கம். நிறை இன்டு முடுக்கம். ஃபாலோ பண்றீங்களா? இப்ப நிறைனா இங்கிலீஷ்ல மாஸ் இன்டு முடுக்கம்னா ஆக்சலரேஷன். நிறைக்கு என்ன யூனிட் கிலோகிராம். முடுக்கத்துக்கு என்ன யூனிட் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்ப டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா ml-t-2. இவ்வளவுதாங்க டைமென்ஷன் ஃபார்முலா. அப்போ விசைனா நிறை இன்டு திசை வேகம், முடுக்கம்னா விசைனா நிறை இன்டு திசை வேகம், நிறை இன்டு முடுக்கம், உந்தம்னா நிறை இன்டு திசை வேகம். இதை மட்டும் பாத்துக்கோங்க. அப்போ ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாமா? பாருங்க, ரெண்டுமே நிறை தான். இங்க திசை வேகத்தை பெருக்குனா உந்தம், முடுக்கத்தை பெருக்குனா விசை. அவ்வளவுதான் கான்செப்ட். ஃபாலோ பண்ணீங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேலை. அடுத்த ஃபார்முலா கவனிங்க. வேலைனா இங்கிலீஷ்ல ஒர்க் வேலை. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இது 2015 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், சரி குரூப் 2A கேட்டிருக்காங்க. 2005 குரூப் 2A, சரி குரூப் 2A 2005 குரூப் 2 மட்டும் தான் இருந்துச்சு. 2016 நடந்த குரூப் 2A இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இந்த வேலையை பத்தி கவனிங்க. இந்த வேலையில என்ன இருக்கும் அப்படின்னா ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வேலைனா ஃபார்முலா விசை இன்டு தொலைவு. விசைனா நமக்கு ஆல்ரெடி தெரியும். விசைனா என்னது? ஃபோர்ஸ் படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் இதுதான் ஒர்க். ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம் ஃபார்முலா அப்படின்னா கவனிங்க. ஃபோர்ஸ் எப்படி ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா கேட்பாங்க. ஃபோர்ஸ்னா கிலோகிராம் மீட்டர் கிலோகிராம், அதாவது ஃபோர்ஸ் கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்டு முன்னாடியே படிச்சிருக்கிறோம். இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா இன்டு ஒரு மீட்டர். இது எல்லாம் சேர்ந்தது ஒரு நியூட்டன் சொல்லுவாங்க. நியூட்டன் அதாவது தமிழ்ல விசையின் SI அலகு நியூட்டன். ஒரு நியூட்டன் என்பது எதற்கு சமம்? ஒரு நியூட்டன் என்பது கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயருக்கு சமம். அப்போ ஒரு நியூட்டன் என்பது எதுக்கு சமம் பாருங்க, கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்போ விசையின் SI அலகு என்னது? நியூட்டன். ஃபாலோ பண்ணீங்களா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நியூட்டன் இன்டு மீட்டரா. அப்ப நியூட்டன் இன்டு மீட்டர்னா ஜூல்னு அர்த்தம். ஜூல். ஓகேவா? அப்ப क्वेश्चन கேட்பாங்க, வேலையின் SI அலகு ஜூல்னு அர்த்தம். ஜூல். வேலையின் SI அலகு பாருங்க ஜூல். ஒரு இது படிக்கும் போது அதுல இருந்து என்ன கேட்டாலும் படிக்கணும். வேலையின் SI அலகு ஜூல், விசையின் SI அலகு நியூட்டன். ஒரு நியூட்டன் எப்படி எழுதலாம்? இது வேற விசையின், இது விசையின். வேலையின் SI அலகு ஜூல். ஜூல் எப்படி எழுதலாம்? நியூட்டன் மீட்டர்னு எழுதலாம். இங்க எழுதிருக்கோம்ல நியூட்டன் மீட்டர். இப்ப இதுக்கு பரிமாண வாய்ப்பாடு எப்படி எழுதுறதுன்னா கவனிங்க. பரிமாண வாய்ப்பாடு கிலோகிராம்னா கேபிட்டல் M, மீட்டர் இன்டு மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர்டு,
அப்ப எல் ஸ்கொயர்னு எழுதுவோம். அடுத்து செகண்ட் கீழே இருக்கு டி மைனஸ் டூன்னு எழுதுவோம். டி மைனஸ் டூ அவ்வளவுதாங்க இதோட பரிமாண வாய்ப்பாடு. அப்ப வேலை படிச்சிட்டோம்னா மத்த எல்லாமே எழுதிடலாம். இப்ப வேலையோட வாய்ப்பாடு பாருங்க, விசை இன்டு தொலைவு தான் வேலையோட வாய்ப்பாடு. அதாவது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இதோட விசையின் எஸ்ஐ அலகு என்ன சொல்லிருக்காங்க? நியூட்டன். ஒரு நியூட்டன் என்பது எதுக்கு சமம்? கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் சமம். ஃபாலோ பண்ணீங்களா? நியூட்டனையும் மீட்டரையும் பெருக்குனா ஜூல் அர்த்தம். ஒரு ஜூல் என்பது எதுக்கு சமம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர். ஃபாலோ பண்ணீங்களா? வேலையின் பரிமாண வாய்ப்பாடு எம் எல் ஸ்கொயர் டி மைனஸ் டூ. இவ்வளவுதாங்க வேலை. இப்ப வேலை நீங்க படிச்சிட்டீங்கன்னா மத்த எல்லாத்துக்கும் சேம். வேலை படிச்சிட்டீங்கன்னா ஆற்றல் அல்லது ஆற்றலின் அலகு ஜூல் தானே. ஆற்றல்னா வேலைக்கு ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா ஆற்றல் எனர்ஜிக்கு இதே ஃபார்முலா. வெப்பம்னா ஹீட்டுக்கும் இதே ஃபார்முலா தான். ஏன்னா வெப்பம் ஒரு வகை ஆற்றல் தானே சொல்றோம், அதனால இதே ஃபார்முலா தான். திருப்பு விசை ஓகேவா? இல்லனா விசையின் திருப்பு திறன் இது எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா. இங்கிலீஷ்ல மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லனா டார்க்னு சொல்லுவாங்க. டார்க் இது மூணுமே, இது நாலுமே சமம். வேலை படிச்சா ஆற்றல், இங்கிலீஷ்ல எனர்ஜி, வெப்பம்னா ஹீட், திருப்பு விசை மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் திருப்பு திறனா டார்க். இது நாலுமே படிச்சிடலாம். அப்ப வேலை ஒண்ணு படிச்சோம்னா மத்த எல்லாம் ஈஸியா படிச்சிடலாம். அப்ப வேலையின் எஸ்ஐ அலகு என்னது? ஜூல். ஜூல எப்படி எழுதலாம்? நியூட்டன் மீட்டர்னு எழுதலாம். ஒரு நியூட்டன் என்பது எதுக்கு சமம்? கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் சமம். ஃபாலோ பண்றீங்களா? இந்த நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து கணத்தாக்கு விசை இங்கிலீஷ்ல இம்பல்ஸ் ஃபோர்ஸ். கணத்தாக்கு விசைனா என்னன்னு பார்க்க போறோம். கணத்தாக்கு விசைனா இம்பல்ஸ் ஃபோர்ஸ். நீங்க இப்ப இம்பல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது விசை இன்டு காலம். இதான் கணத்தாக்கு விசைக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. விசை இன்டு காலம். இங்கிலீஷ்ல ஃபோர்ஸ் இன்டு டைம் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் இன்டு டைம். ஃபாலோ பண்றீங்களா? ஃபோர்ஸ் இன்டு டைம். ஃபோர்ஸ்னா எப்படி எழுதலாம்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், இதுதான் நியூட்டன் அர்த்தம். இன்டு காலம்னா ஒரு செகண்ட் வருமா? அப்ப இந்த செகண்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வரும்? கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் மட்டும் தான் வரும். இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா mL/t-1. கிலோகிராம்னா கேபிட்டல் எம், மீட்டர்னா கேபிட்டல் எல், செகண்ட் கீழே இருக்கு, அதனால t-1 சொல்றோம். அதாவது கணத்தாக்கு விசையோட பரிமாண வாய்ப்பாடும் உந்தத்தின் பரிமாண வாய்ப்பாடும் சமமா இருக்கும். இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எதன் இரண்டு பரிமாணங்கள் சமமாக இருக்கும் கேட்டிருக்காங்க. எதன் இரண்டு பரிமாணங்கள்? கணத்தாக்கு விசையின் பரிமாணங்களும் உந்தத்தின் பரிமாணமும் சமமா இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா திறன் பார்க்க போறோம். திறன் பவர். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா திறன் இங்கிலீஷ்ல பவர் பார்க்க போறோம். பவர் என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காங்கன்னா வேலை பை காலம். நம்ம ஆல்ரெடி வேலைக்கு படிச்சிருக்கோம். வேலை பை காலம். இங்கிலீஷ்ல வேலைனா ஒர்க் பர் டைம். ஓகேங்களா? ஒர்க் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒர்க் எப்படி எழுதலாம்? நியூட்டன் ஃபார்முலா பாருங்க. ஒர்க் எப்படி எழுதலாம்னா நியூட்டன் மீட்டர் பை டைம்னா செகண்டா. ஒர்க்குக்கு நியூட்டன் மீட்டர் என்ன எழுதலாம்? ஜூல் எழுதுறோம். நியூட்டன் மீட்டர் ஜூல் எழுதுறோம். ஜூல் per டைம், ஜூல் per செகண்ட். டைம் செகண்ட் எழுதலாம். ஜூல் per செகண்ட் என்ன அர்த்தம்னா ஒரு வாட்னு அர்த்தம். ஜூல் per செகண்ட்னா ஒரு வாட். வாட் இஸ் ஈக்குவல் டு வாட். அப்ப திறனின் எஸ்ஐ அலகு கேட்பாங்க. திறனின் எஸ்ஐ அலகு என்னது? வாட். ஒரு வாட்ஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? ஜூல் per செகண்ட். நம்ம பரிமாண வாய்ப்பாடு எழுதுறதுக்காக இப்படி எழுதுறோம். நியூட்டன் எப்படி எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரா இன்டு மீட்டர் டிவைடட் பை ஒரு செகண்ட் இருக்குமா? செகண்ட். இந்த செகண்ட் அப்படியே கீழே வந்தா என்ன ஆயிரும்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை செகண்ட் கியூப்னு இருக்கும். செகண்ட் கியூப். அப்ப டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா m
எல் ஸ்கொயர் டி மைனஸ் த்ரீ அப்படின்னு எழுதலாம் டைவர்ஸ் ஃபார்முலா. எம் எல் ஸ்கொயர் டி மைனஸ் த்ரீ. அப்போ கவனிங்க, திறனின் டைவர்சல் ஃபார்முலா. திறனின் டைவர்சல் ஃபார்முலா கேட்டா எம் எல் ஸ்கொயர் டி மைனஸ் த்ரீ. இப்ப திறனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா வேலை பை காலம். திறமையான வேலைக்கு காலம் பதில் சொல்லும். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா காலம் ரிசல்ட் வரும்போது பதில் சொல்லலாம். திறமையான வேலைக்கு காலம் பதில் சொல்லும். ஓகே, அப்ப வேலை பை காலம். வேலை எப்படி எழுதலாம்? நியூட்டன் மீட்டர் எழுதலாம். நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். நியூட்டன் எப்படி எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்டு மீட்டர் டிவைட் பை செகண்ட். செகண்ட் கீழே வந்தா செகண்ட் கியூப் ஆயிரும். மீட்டர் இன்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் கியூப். இவ்வளவுதாங்க ஃபார்முலா. அப்போ திறனின் எஸ்ஐ யூனிட் கேட்டாங்கன்னா, திறனின் எஸ்ஐ யூனிட் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா மின்திறன் பத்தி கேட்பாங்க. மின்திறன் மின்திறன் கவனிங்க, இந்த மின்திறன் பத்தி கேட்பாங்க. எலக்ட்ரிக் பவர், எலக்ட்ரிக் பவர், மின்திறன், மின்திறன் கவனிங்க, மின்திறன். எலக்ட்ரிக் பவர் என்ன சொல்றாங்கன்னா கரண்ட் இன்டு வோல்டேஜ். கரண்ட்னா ஆம்பியர், ஐ இன்டு வோல்டேஜ், ஆம்பியர் இன்டு வோல்டேஜ், ஆம்பியர் இன்டு வோல்ட்ஸ். ஆம்பியர் இன்ச் வோல்ட்ஸ்னா ஒரு வாட் அர்த்தம். ஆம்பியர் இன்ச் வோல்ட்ஸ்னா ஒரு வாட் அர்த்தம். வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மின்திறனின் வணிக ரீதியான அலகு. மின்திறனின் வணிக ரீதியான அலகு. வணிக ரீதியிலான அலகு அப்படின்னா என்னன்னா ஒரு கிலோவாட் மணி அப்படின்னு அர்த்தம். கிலோ வாட் மணி, இங்கிலீஷ்ல கிலோ வாட் ஹவர், கிலோவாட் மணி அப்படின்னா. இதுல அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு கிலோவாட் மணி என்பது எத்தனை ஜூலுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கிலோ என்ன எழுதிக்கலாம்னா 1000 அப்படின்னு எழுதிக்கலாம். கிலோவை 1000 எழுதிக்கலாம். வாட் அப்படியே வச்சுக்கோங்க. வாட். ஹவர் எப்படி எழுதலாம்னா 3600 செகண்ட்ஸ் எழுதலாம். நமக்கு தெரியும் இப்போ 10,000 10^3 எழுதலாம் இன்டு 3.6 இன்டு 10^3 எழுதலாம் 3600. வாட் இன்டு செகண்ட் நமக்கு தெரியும். வாட் is equal to ஜூல் per செகண்ட். இந்த செகண்ட் இந்த சைடு வந்தா வாட் இன்டு செகண்ட் is equal to ஜூல். இவ்வளவுதான். வாட் இன்டு செகண்ட்னா ஜூல். ஃபாலோ பண்ண முடியுதா? அப்போ 3.6 10^3 10^3 ஆட் பண்ணா 10^6 வாட் இன்டு செகண்ட்ஸ் பதிலா என்ன எழுதிக்கலாம்னா ஜூல்ல எழுதிக்கலாம். வாட் இன்டு செகண்ட் பதிலா ஜூல் எழுதிக்கலாம். அப்போ ஒரு கிலோவாட் மணி என்பது 3.6 10 ஜூல் அர்த்தம். அப்படி இல்லைன்னா 3.6 மெகா ஜூல் அர்த்தம். ஒரு கிலோவாட் ஹார் என்பது ஒரு கிலோவாட் ஹார் என்பது 3.6 மெகா ஜூல். இவ்வளவுதான். 3.6 மெகா ஜூல் அது சமம். இது ப்ரீவியஸ் क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்போ மின்திறனின் வணிக ரீதியிலான அலகு கிலோவாட் ஹார். கிலோவாட் ஹார் என்பது எத்தனை ஜூல் சமம்னா 3.6 மெகா ஜூல் சமம். ஃபாலோ பண்றீங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மின்னோட்டம் பத்தி பார்க்க போறோம். மின்னோட்டம், எலக்ட்ரிக் சார்ஜ். மின்னோட்டம் இங்கிலீஷ்ல எலக்ட்ரிக் சார்ஜ். சார்ஜ் அப்படின்னா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். I equal to ஐனா மின்னோட்டம் equal to Q by T. அப்போ Q மட்டும் வேணும்னா I into T. அதே ஃபார்முலா தான் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். மின்னோட்டம்னா மின்னோட்டம் இன்டு காலம். மின்னோட்டம் இன்டு காலம். ஓகேங்களா? மின்னோட்டம்னா ஆம்பியர், I ஆம்பியர். காலம்னா செகண்ட். ஆம்பியர் செகண்ட்னா ஒரு கூலும் அர்த்தம். அப்போ क्वेश्चन கேட்பாங்க மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகுனா கூலும். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். இதுல டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆம்பியர்னா டைமென்ஷன் ஃபார்முலா A, செகண்ட்னா டைமென்ஷன் ஃபார்முலா T, AT. அவ்வளவுதான் டைமென்ஷன் ஃபார்முலா. அப்போ மின்னோட்டத்தின் டைமென்ஷன் ஃபார்முலா AT. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கேட்டா கூலும். இதுதான் சொல்லணும். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகுனா கூலும். எஸ்ஐ அலகு அப்படின்னா கூலும். இதோட டைமென்ஷனல் ஃபார்முலானா AT. அவ்வளவுதான். இதை படிச்சா போதும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தகைவு
அழுத்தம். இது ரெண்டுக்கு இங்கிலீஷ்ல தகைவுனா ஸ்ட்ரெஸ், அழுத்தம்னா பிரஷர். இது ரெண்டுக்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்க போறோம். தகைவுனா ஃபோர்ஸ், இங்கிலீஷ் தமிழ்ல விசை பை பரப்பு, இங்கிலீஷ்ல ஏரியா. விசை பை பரப்புனா ஏரியா. இதுக்கு யூனிட் என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ்னா நியூட்டன் சொல்லலாம், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அல்லது வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா நியூட்டனை கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எழுதலாம், டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். அப்ப இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் -1. ஏன்னா இந்த மீட்டர் கீழே உள்ளது மேல போனா -1 மாறிடும். செகண்ட் -2. அப்ப டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா m l -1 t -2. எவ்வளவுதாங்க தகைவு அழுத்தத்தோட டைமென்ஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சா எல்லாமே எழுதலாம். நெக்ஸ்ட் பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை இங்கிலீஷ்ல சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபார்முலா அப்படின்னா விசை, இங்கிலீஷ்ல ஃபோர்ஸ் பர் லென்த். லென்த் தமிழ்ல நீளம். அதாவது நீளத்தில் ஏற்படக்கூடிய விசைனா பரப்பில் விசை, பரப்பில் ஏற்படக்கூடிய விசைனா அழுத்தம் தகைவு. அப்ப இங்க கவனிங்களா, ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்னா கிலோகிராம். இது முடிச்சு ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு டிவைட் பை நீளம்னா மீட்டர். அப்போ இந்த மீட்டரும் மீட்டர் கேன்சல் ஆயிரும். அப்ப எழுதும் போது கிலோகிராம் செகண்ட் -2 எழுதலாம். டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா mt -2. டைமென்ஷன் ஃபார்முலா mt -2. mt -2 டைமென்ஷன் ஃபார்முலா. கவனிங்க, இது ரெண்டு ஈஸியா ஆரம்பிச்சுக்கலாம். பரப்பில் ஏற்படக்கூடிய விசை அப்படின்னா பரப்பில் விசை. சரி, பரப்பில் ஏற்படக்கூடிய விசைனா தகைவு அழுத்தம், நீளத்தில் ஏற்படக்கூடிய விசைனா பரப்பில் விசை. இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து காந்த தூண்டல். இது கேட்பாங்க, காந்த தூண்டல். காந்த தூண்டல் கவனிங்க, இங்கிலீஷ்ல மேக்னெட்டிக். மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபாலோ பண்ண முடியுதா? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இது என்ன டாபிக் என்னன்னா விசை ஃபார்முலா. விசை மின்னோட்டம், மின்னோட்டம் இன்டு நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஃபோர்ஸ் கரண்ட் இன்டு லென்த். ஃபோர்ஸோட யூனிட் எழுதலாம். ஃபோர்ஸோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை மின்னோட்டம்னா ஆம்பியர், ஆம்பியர் இன்டு நீளம்னா மீட்டர். இந்த மீட்டரும் மீட்டர் கேன்சல் ஆயிரும். ஃபைனலா எழுதும் போது கிலோகிராம் ஆம்பியர் -1, ஆம்பியர் -1 செகண்ட் -2. இவ்வளவுதாங்க ஃபார்முலா. டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா m l -2 சரி mt -2 a -1. ஏனா ஆம்பியர், mt -1 a -1. இவ்வளவுதாங்க. இப்போ இது என்ன ஃபார்முலா? காந்த தூண்டல். அதுக்கு ஃபார்முலா